Hi friends, Assalamu alaikum. Welcome to my YouTube channel. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணாமல் ஒரு சாஃப்டான நான் ரொட்டி எப்படி செய்கிறது காட்ட போகிறேன். நான் செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சாஃப்டான நான் ரொட்டி செஞ்சு கொள்ளலும். இதுக்கு நான் பொட்டேட்டோ வதக்கலனும் செஞ்சுக்கிறேன். வாங்க நாங்கள் வீடியோவுக்கு போவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் சால்ட்டும், ஃபுல் டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும், 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும், 1 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகரும் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி 125 ml மில்க் எடுத்துக்கிறேன். ஸோ நாங்கள் இப்போ இந்த டோவை செஞ்சுக்கொள்வோம். ஃபஸ்ட்டுக்கு நான் சால்ட்டு ஆட் பண்ணிக்கொள்கிறேன், அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடரை ஆட் பண்ணிக்கொள்கிறேன், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிக்கொள்கிறேன், அப்புறம் ப்ரௌன் சுகரையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் இதுக்கு ஆயிலையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இந்த டோவை மிக்ஸ் பண்ணுறதுல தான் இந்த ரொட்டி சாஃப்டாக எப்படி வரும்ன்றதே இருக்குது. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டீங்கன்னா இந்த நான் சூப்பராக சாஃப்டாக வரும். ஸோ நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இதை நல்லா நீட் பண்ணணும். நீட் பண்ணுறதுல தான் இதில் சாஃப்ட்னஸ்ஸே இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் இதை மில்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நாங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி நல்லா நீட் பண்ணி கொள்வோம். இந்த மில்க் இதுக்கு கணக்க போகும். இது 125 ml மில்க். நான் மில்க் பவுடர் மில்க் தான் எடுத்தேன். எந்த மில்க் வேண்டாலும் இதுக்கு எடுத்துக்கொள்ளலும். நான் இதுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணலை. ஸோ ஈஸ்ட் சரி வராத ஆட்களும் நிறைய பிரிக்கிறாங்க. ஸோ அதனால் நான் ஈஸ்ட் இல்லாமல் ட்ரை பண்ணினேன். ஆனால் நல்ல சாஃப்டாக வந்துச்சு இந்த நான். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நான் இதை நல்லா நீட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் எந்தெந்த கண்ட்ரியிலேருந்து பார்க்குறீங்கன்னு எனக்கு கட்டாயமாக சொல்லுங்கள். அப்போ எனக்கு அது பெரிய ஹாப்பி ஆகிக்கும். ஸோ இதை நான் நல்லா நீட் பண்ணிக்கணும். எப்படியுமே ஒரு 8-9 மினிட்ஸ் மட்டும் நீட் பண்ணிக்கணும். பாருங்கள், என்னோடய மில்க் கொஞ்சம் கூட இல்லை, எல்லா மில்க்கும் கணக்காக போச்சு. ஸோ இப்போ நான் இதை நல்லா நீட் பண்ணிக்கொள்கிறேன். நல்லா நீட் பண்ணினோடனே எங்களுக்கு விளங்கும் ஒரு பதம் உண்டு. அந்த பதத்துக்கு கணக்க வந்த உடனே கணக்காக இதை ஒரு 5-6 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் நல்லா சாஃப்டான நான் வரும். இப்போ நான் இதை க்ளோத் ஒண்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு சைடுக்கு ஒரு 5-6 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கொள்கிறேன். ஸோ நான் இதுக்கு ஒரு பொட்டேட்டோ வதக்கல் ஒன்று செஞ்சுக்கிறேன். அதை எப்படி செய்கிறேன்னு நாங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நான் இன்றைக்கி 300 grams பொட்டேட்டோ பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். அதோடய ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். க்ரீன் சில்லி கொஞ்சம் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். கறி லீவ்ஸும் கொஞ்சம் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது பிக் ஆனியன் ஒன்று கட் பண்ணி சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். மற்றது இன்றைக்கி சில்லி ஃப்ளேக்ஸும் டர்மரிக் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரியும் இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ இந்த பொட்டேட்டோ வதக்கலை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு பொட்டேட்டோவை நல்லா ஸ்மேஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி ஒரு ஸ்மேஷர் இருந்தாலும் ஓகே, இல்லாட்டி உங்களுக்கு ஹேண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலும். அதோடு ஒரு பேன் ஒன்று வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட்டாகவே வரப்போக்குள்ள அதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி கடுகு ஆட் பண்ணிக்கொள்கிறேன், மஸ்டர்ட் சீட்ஸ். ஸோ அதோடே நான் ஒரு ஆனியன் கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருந்தேனே அதையும் இதுக்கு ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கொள்கிறேன். மிச்சம் கோல்டன் ப்ரௌன் ஆக தேவையில்லை. ஸோ நான் இப்போ க்ரீன் சில்லி சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதையும் ஆட் பண்ணி அதுவும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதங்கணும். அதுவும் வதங்கி வரப்போக்குள்ள நான் இதுக்கு கட் பண்ணி வச்சுக்கிற கறி லீவ்ஸையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்போ நான் இன்னும் கொஞ்சம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். நான் எப்பயுமே கறி லீவ்ஸை சாப் பண்ணி தான் போடுவேன். ஏன்டா அப்போ அதோடய திண்டுபட்டுடும், எடுத்து வீச மாட்டாங்க. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸையும் இதுக்கு போட்டுக்கொண்டேன். ஸோ இப்போ நல்லா இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா கம்ப்ளீட்டாகவே இது வதங்க தேவையில்லை, லைட்டாக ஹாஃப் மாதிரி வதங்கினா தான் அதில் ஸ்ப்ரிங் ஆனியன்ட்டு டேஸ்ட் வரும். ஸோ இப்போ நான் 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கொள்கிறேன். சால்ட் போதுமான கணக்காக சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு டர்மரிக் எடுத்து வச்சேனே அதையும், சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சேனே அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொடுங்க. இந்த நான்கு இந்த பொட்டேட்டோ கறி சட்டப்படி மேட்ச் ஆகுது. ஸோ அதனால தான் நான் செஞ்சேன். ஸோ இப்போ நாங்கள் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கொள்வோம். எப்படியுமே பொட்டேட்டோ எல்லா ஒரு டிஷ்ஷுக்குமே மேட்ச் ஆகக்கூடிய ஒரு வெஜிடபிள் ஐட்டம் தான். அதை எத்தனையோ மாதிரி குக் பண்ணிலும் தானே.
பொட்டேட்டோவை. ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி நான்கு இப்படி செஞ்சு கொள்வோம்னு செஞ்சேன். நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ என்ன பொட்டேட்டோ கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ரொட்டியை நானே செஞ்சு கொள்ள போகிறேன். இப்போ எடுத்து பார்த்தா இந்த டோ வந்து கொஞ்சம் சாஃப்டாக விற்கும். இதுக்கு ஈஸ்டெல்லாம் நாங்கள் போடலையே, ஸோ அதனால் பொங்கி வராது. டோ நல்லா சாஃப்டாக வந்திக்கும். ஸோ நான் இதை எடுத்து இப்போ நான் இதை டிவைட் பண்ணி கொள்கிறேன் சின்ன பால்ஸுக்கு. ஒரு நான்கு ஏற்ற மாதிரி கணக்காக நான் பால் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் இதை பால் பண்ணி ஒரு டிஷ்ஷில் எல்லா பால்ஸையும் வச்சுக்கொள்கிறேன். எனக்கு வந்து 6 பால்ஸ் வந்துச்சு 500 கிராம்ஸ் மைதாக்கு. இப்போ நாங்கள் இந்த நான் ரொட்டியை நல்லா தட்டிக்கொள்வோம். இப்போ நான் கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நல்லா இதை நான் தட்டி எடுக்கிறேன். இப்போ நான் இதை ரவுண்டாக வர மாதிரி நல்லா க்ளீனாக தட்டி எடுத்துக்கொள்கிறேன். இந்த பால்டு சைஸ்க்கு மிச்சம் பெருசு இல்லாமல் இந்த அளவான சைஸ்க்கு தட்டிக்கொள்கிறேன். பேனை நல்லா நாங்கள் இந்த டைமில் ஸ்டவ்வில் வச்சு ஹீட்டாக விட்டுக்கொள்ளணும். ஹீட்டாக விட்டு நான் இப்போ இதை போட்டுக்கொள்கிறேன். நல்லா ஹீட் ஆகணும், அப்போ தான் இது நல்லா பொங்கி வரும். பேன் ஹீட்டாக முந்தி போட்டிங்கன்னா ரொட்டி சாஃப்டாக வரையும் மாட்டுச்சு, அதே மாதிரி நல்லா பொங்கி வரையும் மாட்டுச்சு. நல்லா பேன் ஹீட் ஆகணும், அப்போ தான் இந்த நான் நல்லா சட்டப்படியாக பொங்கி வரும். பார்த்தீங்களா, பொங்கி வருது தானே. இப்போ இதுக்கு மேலால் நான் பட்டர் கொஞ்சம் நல்லா தடவிக்கொள்கிறேன். நல்லா அப்ளை பண்ணிக்கொள்ளணும். கொஞ்சம் பட்டர் கூடயே ஆட் பண்ணிக்கணும். 2 சைடும் போட்டு பட்டர் அப்ளை பண்ணிக்கொள்ளணும். இது இப்படித்தான் நல்லா பொங்கி வரும். பார்த்தீங்களா, இதுக்கு நல்லா பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். பட்டர் நான் தானே, நல்லா பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு நல்லா கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணி கொண்டோடனே நான் சூப்பராக ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏண்ட நான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் செஞ்ச பொட்டேட்டோ கறியும் சூப்பராக மேட்சிங் ஆகும். ஸோ இன்றைக்கி இந்த நான் ரொட்டி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதை வந்து நாங்கள் சாப்பிடக்குள்ள இது லேயராக வைக்கும். சும்மா பிச்சு பார்த்தா அந்தளவுக்கு இது நல்ல பொங்கி வரும். ஈஸ்ட் போடவே தேவையில்லை. இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டான நான் ரொட்டி ஒன்று செஞ்சு கொள்ளும். இங்கே பாருங்கள், லேயராக வந்துக்குது. சும்மா ஒரு பாக்கெட் ஒன்று மாதிரி வரும். அவ்வளோ சாஃப்டாக வைக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட பெரிய சப்போர்ட்டை எனக்கு தாங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறீங்கன்றதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட ரெசிபிஸ் எப்படின்னு நீங்கள் கட்டாமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அது எனக்கு பெரிய மோட்டிவேஷன் ஆகிக்கும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.